நீ உன் பாஸ்ட பத்தி என்கிட்ட மறைச்சிருக்க. நீ இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கங்கிறது எனக்கு தெரியாது. என் லைஃப்ல நடந்த எல்லாமே நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். எதையுமே மறைக்கலையே. அப்ப நீ மட்டும் எப்படி என்கிட்ட மறைக்கலாம்? இத பார், என் வாழ்க்கையை விட்டு அவ போயிட்டா. அவளை பத்தி யோசிக்கணும் தோணல, அவளை பத்தி பேசணும் கூட தோணல. நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே மாறிடுச்சு. அதனால நான் அதை பத்தி பேசல, அவ்வளவுதான். கரெக்ட் தான், நீ சொல்றது கரெக்ட் தான். அப்புறம் ஏன் கார்த்திக்ங்கிற பேரை கேட்டா மட்டும் கார்த்திக் கார்த்திக் நெறிஞ்சு விழுற? அப்படியே கேஷுவலா எடுத்துட்டு போக வேண்டியதானே? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா உதய்? இல்ல 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 இல்ல, நீ சொல்ற எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நான் என் லைஃப்ல ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் தெரியுமா? அதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னு ரோட்ல பார்க்கும்போது அங்கேயே விட்டு போயிருக்கணும். என் லைஃப்ல இப்படி வந்து சனிய மாதிரி சாகடிக்குது. சனியனா? என்ன சனியன் சொல்லாத உன்கிட்ட நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன இப்போ? என்னை விட்டு போகணும் அதான் என்ன? கிளம்பி போயிட்டே இரு. இப்படி என்ன ஏமாத்திட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கிளம்ப உதய் ஃபர்ஸ்ட். டேய், நான் ஏன்டி போணும்? நான் ஏன் போணும்? நீ தானே சொன்ன நீ என் வாழ்க்கையை ஏமாத்திட்ட, என் லைஃபே போச்சு, கெட் லாஸ்ட். அதுக்கப்புறம் என்னமோ சொன்னியா பிரேக்கப்.